தான் நமக்கு சாமி எங்கே இருக்காரு எப்படி கூட இருக்காருனால உணர முடியும். இவன் வர்றவங்களுக்கெல்லாம் சாமி சொல்றது போல. இப்போ நீ பாருங்க, சேதுராமன் அன்னைக்கு வர்றாரு, கம்ப்யூட்டர் எத்தனை வச்சுருக்கீங்க அப்படின்னு. பழசும் புது ஒன்றும் இருக்கு அப்படின்னு உடனே ஃபோன் பண்ணாரு. இந்த கம்ப்யூட்டர் கூட அதுக்கு என்னெல்லாம் உண்டு, அத்தனை உபகரணம் கூட சாயங்காலம் வந்து டெலிவரி எடுத்துட்டு போங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்தாப்புல ஒவ்வொரு இதுலேயும் பாருங்க தொழில் இனிமேல் இது மட்டும் இல்லை, இந்த ஊரில் உள்ள மட்டும் இல்லை. இப்போ பாருங்க பார்த்தீங்கன்னா இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் எந்த பாகுபாடு இல்லாமல் எல்லா குழந்தைகளும் வளாபுரம், நம்ம கண்ணங்குளத்துக்கு அங்கே செட்டிக்குளம், கூட்டப்படி, இப்படி எல்லா இடங்களிலும் குழந்தைகள் கம்ப்யூட்டர் பயிற்சி. அதாவது வரலாற்றிலே யாரும் கம்ப்யூட்டர் பயிற்சி இனாம பண்ணல. சாமி நினைச்சு பண்ணணும், பெருகிட்டே இங்கே தொட்டா தொடங்கும். அதே போல குடிச்சு அவரே சொல்றாரு, சேதுராமன் வராரு, சாமி குடிச்சு தொழில ஒன்று படிக்கும், நான் ஒரு மிஷின் வாங்கி தரேன் சொல்லி அவர் உள்ள மிஷின் ஏற்பாடு பண்ணல. கேபியில் வரல, புரியுது காலையில் போய் எடுத்து போகிறாங்க. குடிச்சு தொழில், அதாவது இந்த பாக்குமட்டை நம்ம சாப்பாடு போட்டோம் இல்லையா, இந்த பாக்குமட்டை தயாரிக்க ஒரு மிஷின் அனுப்புகிறாங்க. இப்படி யாரும் நல்லா தொழில் பண்ணால் அவங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக நம்ம வாங்கி கொடுக்கலாம். அப்போ அதை வச்சு அந்த குடிசை தொழில் காரணத்தில் சுவாமி ஆரம்பிக்க போகிறார்கள். இந்த பிறந்தநாள் இந்த இதுதான் இதெல்லாம் எழுதி போடுறோம். இப்படி ஒவ்வொன்றா பள்ளிக்கு பெருகி கோபுரமும் குடிமரமும் தாபுரமும் தண்ணி தரங்களும் எல்லாமே வரும் என்று சொன்னது உண்மையிலே சத்தியமாக போவது இந்த கூறி இங்கே வருகிறவர்கள் யாரும் பல்லாண்டு வாடிய 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 அற்புதப்பட்ட மக்களுக்கு பெரிய பாக்கியத்தை பகவான் கொடுக்குற அண்ணாச்சி மூலமாட்டு வந்து ஒவ்வொரு ஆயுஷ் ஹோமம் பகவானுக்கு பண்ணவும், வாதபூஜை செய்யவும், எல்லா கைகறியும் மாறுகிறது, எல்லா கைகறியும் பண்ணணும்னா சாமி தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த குழந்தைகள். அதுபோல சங்கலிங்க அண்ணாச்சி எத்தனையோ துன்பங்கள் வேற ஒருத்தர் அங்கே வரமாட்டாங்க, ஒரு ஆன்மீகத்தை விட்டுருவோம். அதெல்லாம் மீறி எல்லாம் அவன் செயல் அவங்க பார்த்துட்டு வர வேண்டியது இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அதே போல நம்ம சுப்பராஜ் அவர்கள் என்ன வந்திருக்காங்கன்னா சாமி கூடவே இருந்து எல்லாரும் வழிநாட்டு பல்லாண்டு பல்லாண்டு இதெல்லாம் நமக்கு நாமம் சொல்லி
பகவான் பேரை சொல்லி பெரிய ஒரு முக்கியமான ஆள் பேர சொல்லுறதுல இன்னைக்கு 11 மணிக்கு நோட்டு எஸ்பி கொடுக்கணும். 3 நாளா அதுக்கு ரூபா கொடுத்து அந்த நோட்டை அனுப்புங்க, வேற வச்சுற பொருட்கள்லாம் அனுப்புங்க. இது வேற ஆள் வாங்கி கொடுத்தது கூட அனுப்பல. பிஸ்கட்டு எல்லாம் ஒரு ஆள்கிட்ட ஏற்பாடு பண்ணி ஒன்றுமே அனுப்பல. இவங்கெல்லாம் பகவான் நாமத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? தனக்கு தலையிலே ஒன்று மாணவா இருப்பாங்க. 2 பேரும் போயிருக்காங்க, 1000 ரூபாய் சாப்பாடுன்னு சொல்லி வாங்கிட்டு இவெல்லாம் பக்தன். பொதுவாட்டு நம்ம அப்படி அதாவது நாம சொல்லுவாங்க பக்தன் அல்ல, உள்ள உருகி சொல்ல விரும்பல. ரொம்ப வருத்தம், ரொம்ப வருத்தம்னா நேற்று ராத்திரி 3 ரூபா வெளியோட பாக்ஸ் ஆகும். 3 ரூபா நோட்டு வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி பணமெல்லாம் 1 வாரத்துக்கு முன்னே கொடுத்தாச்சு. நேற்று வரை வரல, இன்னைக்கு எஸ்பி கொடுத்தாரு. இன்னும் என்ன பிரச்சனை? உடனே நோட்டு கேட்டுருவா. சாமிக்கிட்டாங்க கஷ்டப்பட்டுருவோம். பகவத்கீதை பற்றி பக்தினா என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப்
சாண்டிங் பகவான் நாமம் இப்படி பலரும் பலவிதமாக இருக்காங்க. அதெல்லாம் மாற்றிடுவேன். இந்த மாதிரி உள்ள ஆளுகளை பகவானுக்கு தொண்டு பண்ணா இவர் 2 பேர் போயிட்டு 1000 ரூபாய் சாப்பாடுனா அது இருந்தாலும் கொடுத்தோம். சரி, சாமி சொல்ல போது கொடுப்போம். மாதிரி இங்கே ஆட்கள் இதில் இருக்கும். இப்படிதான் இருக்கிறாங்க பக்தர்கள். பல அடையாளங்கள் இருக்கும்.